ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த நல்ல நாளில் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான வெற்றி செய்தியோடு தான் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். நான் சொல்கிறதையெல்லாம் நீ முழுசாக கேட்டு முடிக்கிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் நான் உன்னை தேடி வந்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் வந்தாலே உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். இப்போது உன்னை தேடி வந்து நான் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தட்டி விட்டுறாம, தாண்டி போயிடாம மகிழ்ச்சியோட மன நிறைவோட பெற்றுக்கொள் என் செல்லவே. இப்போ எதுக்காக நீ தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கனே எனக்கு புரியலை. முதல்ல நான் சொல்கிறத கேளு. நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு செஞ்சு தருவேன். உன் நம்பிக்கைக்கும் நல்ல மனசுக்கும் ஏற்றார் போல உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி தான் போவியே தவிர ஒருபோதும் தோற்று போய் பின்வாங்க மாட்ட. எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் சரியா வருமா, நல்லா நடக்குமான்னு குழம்பிக்கிட்டே இருக்காம தெளிவாக முடக்கான முடிவுகளை எடுக்க பழகு. எல்லா விஷயமும் உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்னை நினைக்கும் உனக்கு எல்லா விதத்திலும் நான் துணையாக வந்து நிற்பேன். உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் துன்ப துயரங்கள் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில் வசந்தத்தை உண்டாக்கி தருவதற்காகவே இந்த சாயப்பா உன் வீட்டை தேடி வந்திருக்கேன். உனக்கு என்றும் துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இனி எல்லாமே உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்தே தீரும். சகல விஷயங்களிலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுலேயும் அவசரப்பட வேண்டாம். நீ நினச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் பொறுமையாக இரு. காரணத்தோடு தான் இந்த சாயப்பா எல்லாத்தையும் தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கேன். எதை எதுக்காக செய்கிறேன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு புரியும் போது எல்லாத்தையும் உன் நல்லதுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன்றத நிச்சயம் நீ புரிந்து கொள்வாய் என் செல்லமே. உனக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு இந்த சாயப்பா எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. ஏற்கனவே நடந்த கசப்பான அனுபவங்களையும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்த மனிதர்களையும் யோசித்து வருத்தப்படாதே. உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க இப்போ உன் கூட இல்லை, ஆனால் இந்த சாயப்பா உன் கூடவே தான் இருக்கேன். கண்டிப்பாக உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்துவேன். என் அருளின் மூலமாக உனக்கான அழகான விஷயங்களை நான் முடிச்சு தரப்போகிறேன். யாரையும் தேவையில்லாமல் தூக்கி சுமக்காதே. அவங்க இவங்க நான் அடுத்தவங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தீன்னா, அவங்க செய்த விஷயங்களையெல்லாம் யோசிச்சின்னா உன் மனசில் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை சுமையாக மாறிடும். நல்லதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை மறந்துடு. தப்பு செஞ்சவங்களையும் தவறான விஷயங்களையும் மறந்து கடந்து வந்துடணும். இல்லாட்டி உன் மனசு தான் நிம்மதி இழக்க நேரிடும் அல்லவா. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உனக்கு மன தெளிவையும் மகிழ்ச்சியையும் கூட கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் நிச்சயம் சரி செய்வேன்னு நம்பு. இப்போது நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க வலிகளும் வேதனைகளும் கூட நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க பக்தியை நான் அறிவேன். உனக்கு என்றும் துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் மன நிம்மதியை கொடுக்க போகிறேன். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நம்பிக்கையோடு நீ என்னை பிரார்த்தனை செய்யும்போது எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல வசந்த காலம் காத்துக்கிட்டு இருக்கு. நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரும்படியும் நீ மகிழ்ச்சியாய் வாழும்படியும் நான் செய்ய போகிறேன். உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் என் செல்லமே. இன்பமும் துன்பமும் இணைந்த உன் வாழ்க்கையில் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. யார் உன்னை என்ன சொன்னாலும் இந்த சாயப்பா உன்னை உயர்த்தி உன்னை வெற்றிகரமான ஆளாக உருவாக்குவேன் என் செல்லமே. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அடுத்து என்ன செய்கிறதுன்னு வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எந்த பக்கம் போகணும், என்ன செய்யணுங்கிற அனைத்தையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். உன் மன குழப்பங்களை எல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான மன தெளிவை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத.
இனிமே உன்னை சுற்றி எல்லாமே நல்ல விதத்தில் மாறும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் மனக்கவலைகளை எல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. கூடிய சீக்கிரமே உன் கவலை, கஷ்டம், பிணி அனைத்தும் தீர்ந்து நீ சந்தோஷமாக வாழும் காலம் வரப்போகுது. உன் குலம் தலைக்கவும் செழிக்கவும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக நிற்க போகிறேன். நீ ஏற்றுற தீப ஒளி போல உன் வாழ்க்கை நிச்சயம் பிரகாசிக்கும் என் செல்லமே. நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன். நீ விரும்புகிறதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் சர்வ மங்களங்களும் சந்தோஷங்களும் நிரம்பி வழியும்படி நான் செய்கிறேன். சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி நீ வெற்றியை பெறுவதற்கு நான் வழிகாட்டுவேன் என் செல்லமே. இனி யாராலும் உன்னை அழிக்கவோ தோக்கடிக்கவோ முடியாது. ஏன்னா நீ என்னுடைய குழந்தை. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வாழ்க்கையில் முன்னேற தயாராகு. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யார் மீதும் கோவப்படாதே, எவர் மீதும் தீராத வெறுப்பு கொள்ளாதே. அடுத்தவங்க உன்னை அவமானப்படுத்துறதுனால நீ கோபப்படுவதோ வெறுப்பு கொள்வதோ அதுக்கு முடிவாக ஆகாது. உண்மை என்னன்னா, உன்னை அவமானப்படுத்துகிறவங்க கண்டிப்பாக நல்லவங்களாக இருக்க முடியாது. நல்லவங்க அடுத்தவங்களை காயப்படும்படியாக பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது மோசமான கெட்டவர்களை பார்த்து நீ கோபம் கொள்வதோ வெறுப்பு கொள்வதற்கோ கூட அவங்க தகுதியற்றவர்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. அவ்வளவு மோசமான மனிதர்கள் உன் அன்புக்கு மட்டுமல்ல கோபத்துக்கும் தகுதியற்றவர்கள் தான். அவங்க உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா அதன் மூலமா உன் கர்ம வினை குறைஞ்சு போகுதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோ. இன்னும் கோபப்பட்டு உன் கர்ம வினையை அதிகமாக்காத. நீ கஷ்டப்படுவதெல்லாம் உன் கர்ம வினைகளை கழிப்பதற்காக தான் நான் செய்கிறேங்கிறத நீயும் புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உனக்கு எல்லாமுமா இந்த சாயப்பா இருக்கும்போது நீ உன் எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்படவே வேண்டாம். நான் உன்னை கண்டுக்கலை, உன் பிரார்த்தனைகளை காது கொடுத்து கேட்கல நினச்சிதானே நீ புலம்பிக்கிட்டே இருக்க. உண்மையிலேயே நான் உனக்கான நல்லதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் உன்னை புரிஞ்சுக்கிட்டு தானாகவே உன்னை வந்து சேர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லை என் தங்கமே, மனசில் எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அந்த மனபாரமெல்லாம் குறைந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும்படி நான் செய்ய போகிறேன். செழிப்பான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நீ வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுவேன் என் தங்கமே. கூடிய சீக்கிரம் நிச்சயமாக நீ முன்னேறி நல்லபடியாக வாழ தான் போகிற. இன்னைக்கே அதுக்கான வேலைகளையெல்லாம் நான் ஆரம்பிச்சிட்டேன். இன்று முதல் இனிமேல் நீ எதிர்காலத்தை யோசிச்சு கவலைப்படவே வேண்டாம். உன் கூட நான் இருந்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்துறேன். என்னை நம்பும் உனக்கு இனி எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு உன்னை பாதுகாக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. உனக்கு கிடைக்க வேண்டியதையும் சரியான நேரத்தில் நான் உனக்கு கிடைக்க செய்வேன். எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்துட்ட. இன்னும் கூட உன் வாழ்க்கை நிம்மதி இல்லையே நீ புலம்புறதை பார்த்துட்டு தான் உனக்கு நிம்மதி நிறைஞ்ச மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க ஓடி வந்திருக்கேன். இப்போது நீ எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதிலிருந்து மீண்டு வர முயற்சி செய். உன் மனசில் இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காக வாழ்க்கையை நினச்சி பயப்படணும்? உன்னை சுற்றி எல்லா திசைகளிலும் உனக்கு பாதுகாவலாக நான் தான் இருக்கேன். இனி எல்லாமே சரியாக நடக்கும்னு நம்பு. உன் வாழ்க்கையை நான் தீபம் போல பிரகாசிக்க செய்வேன். உன்னுடைய கஷ்டங்களை நினச்சி நீ கண்ணீர் வடித்தாய் அல்லவா? இப்போதே உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை என் தங்கமே, வாழ்க்கைனா கஷ்டங்கள் வரதான் செய்யும். இனிமே வரக்கூடிய கஷ்டங்களையும் நீ எப்படி சமாளித்து சரி செய்யணுங்கிறத நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். உன்னுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்காம யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அவர்களுக்கு உன்னை பற்றிய புரிதலை நான் உண்டாக்குவேன். கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல நேரம் வந்து சேரப்போகுது. இந்த சாயப்பாவை நம்பி வணங்கும் உன்னை இதுக்கு மேலும் நான் துன்பப்பட விட மாட்டேன் என் செல்லமே. யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை உண்டாக்கி கொடுத்துருவேன். உன்னை அவமானப்படுத்தும் மனிதர்களை நினச்சி
நீ தலை குனிஞ்சு நிற்க வேண்டாம். நெஞ்சை நிமித்திக்கிட்டு நேர்மையாக இரு. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் வரத்தான் போகுது. உன் லட்சியத்துக்காக உன் நேரத்தை பயன்படுத்து. லட்சியத்தை அடைவதில் நீ உறுதியாக இருக்கும்போது நானும் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைவதற்கு நிச்சயமாக உனக்கு வழிகாட்டுவேன்.